விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளருக்கு ஆதரவு. காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு. நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பை விரைந்து நடத்த வேண்டும். பிரதமராக பதவியேற்றுள்ள மோடிக்கு கூட்டணி கட்சியான பாமக நிறுவனர் ராமதாஸ் வேண்டுகோள். வாகன ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கு போலியான மருத்துவச் சான்றிதழ் வழங்கினால் கடும் நடவடிக்கை. போக்குவரத்து துறை ஆணையர் எச்சரிக்கை. பிரதமர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க டெல்லி வந்துள்ள மாலத்தீவு அதிபர் முகமது முயிசு மத்திய அமைச்சர் ஜெயசங்கருடன் சந்திப்பு. இரு நாடுகளும் இணைந்து பணியாற்றுவதை எதிர்நோக்கியுள்ளதாக ஜெயசங்கர் கருத்து. விக்கிரவாண்டி தொகுதியில் உள்ள விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் அமலுக்கு வந்தது நடத்தை விதிகள். இடைத்தேர்தல் முடியும் வரை புதிய திட்டங்கள் எதையும் நடைமுறைப்படுத்தக்கூடாது என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவிப்பு. சபாநாயகர் அப்பாவு தலைமையில் நாளை மறுநாள் நடைபெறுகிறது சட்டப்பேரவை அலுவல் ஆய்வுக் கூட்டம். வரும் 24ஆம் தேதி தொடங்கும் கூட்டத்தொடரில் எந்த நாளில் எந்த துறை குறித்து விவாதிப்பது என்பது முடிவு செய்ய நடவடிக்கை. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதிக்கு ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல். வரும் 14ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடக்கம். டெல்லி சவுத் பிளாக்கில் உள்ள தமது அலுவலகத்திற்கு சென்ற மோடிக்கு உற்சாக வரவேற்பு. தாழ்வாரத்தில் இரு பக்கங்களில் நின்று கைத்தட்டி பிரதமரை வரவேற்ற அதிகாரிகள். 3வது முறையாக பிரதமராக பதவியேற்ற பின் முதல் கையெழுத்திட்ட நரேந்திர மோடி. 9 கோடி விவசாயிகளுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டத்திற்கு 20,000 கோடி நிதி ஒதுக்கீடு. மத்திய இணையமைச்சர் பதவியில் இருந்து விலக நடிகர் சுரேஷ் கோபி விருப்பம். அமைச்சரவையில் இருந்து விரைவில் தன்னை விடுவிப்பார்கள் என நம்புவதாக மலையாள தொலைக்காட்சிக்கு பேட்டி. மத்திய அமைச்சரவையில் ஓபிசி பிரிவை சேர்ந்த 27 பேருக்கு வாய்ப்பு. சிறுபான்மையின சமூகத்தினர் 4 பேர் இடம்பெற்றிருந்த நிலையில் இஸ்லாமியர் யாருக்கும் வாய்ப்பில்லை. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது நடத்தப்பட வேண்டும் என தெரிவிக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் வலியுறுத்தல். தான் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வயநாடு தொகுதிக்கு நாளை மறுநாள் செல்கிறார் ராகுல் காந்தி. வாக்காளர்களை சந்தித்து நன்றி கூற திட்டம். வெப்ப அலைகள் அடிக்கடி நீடித்து தீவிரமானதாக மாறும் என இந்திய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் தகவல். தென் மாநிலங்களை விடவும் வட மாநிலங்களில் வெப்ப அலை அதிகரித்து வருவதாகவும் கருத்து. டெல்லி ஜெகநாதர் ஆலயத்தில் வழிபாடு செய்தார் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான். 2047க்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி இன்றிலிருந்தே பணியாற்றப் போவதாக பேட்டி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.